அந்த நாடுக்கு பக்கத்துல என்ன செய்யறாங்க, எல்லையில நிக்கிறாங்க. எல்லையில நின்று அவங்க அகதிகளாக தப்பியோடு உயிரை படைய வச்சு வந்துட்டாங்க. வந்த பின்னால எல்லையில வச்சு, அதாவது அந்த ஈரான் வீரர்கள் என்ன செய்யறாங்க, உள்ளுக்கு விட முடியாது, அகதிகளை விட முடியாது. அந்த பிள்ளைகள்லாம் சேர்ந்து என்ன செய்யுது, கணவன் மனைவியா சேர்ந்து அந்த என்னது ரயில் பாலத்தில் என்ன செய்யறாங்க, அதுல வந்து படுக்கிறாங்க. நாங்க சாகிறதா எங்களுக்கு சிறந்தது, எந்த நாட்டுக்கு போவதை விட நான் பிறந்த முஸ்லிம் நாட்டுக்கு போவதை விட. அதானே அர்த்தம். நான் பிறந்த சிறிய தேசத்துக்கு போவதை விட நான் இங்க சாவத சிறந்தது ஒன்று நீ எடுக்கணும். ஐரோப்பியவர்களுடைய காலில விழக்கூடிய நிலைமை உண்டாக்கிய ஆட்சி தலைவர்களை அல்லாஹு தஆலா நிச்சயம் விசாரிப்பான். யாருடைய கிறிஸ்தவருடைய காலில் போய் விழுந்து ஒன்றில் நான் இங்க இதுல சாகணும் அல்லது நீ எடுக்கணும், எந்த நாட்டுக்கு போக முடியாது, சிறிய தேசத்துக்கு என்னது போக முடியாது என்று பேசக்கூடிய நிலைமை உண்டாக்கினாங்கடா. சுப்ஹானல்லாஹ். ஒரு முஸ்லிம் காயப்பட்டாலும் கதறிய கலீஃபாக்கள் இருந்த காலம் வேறு, கொத்து கொத்தாக கொல்லப்பட்டாலும் மௌனம் காக்கின்ற தனது நாடுகளுடைய நலவுகளை வைத்து மௌனம் காக்கின்ற நாடுகள், இதில் எந்த நாடும் விதிவிலக்கு கிடையாது. இந்த இரக்கம், அதாவது எவ்வளவுதான் சொல்லிவிட்டாலும் எவ்வளவுதான் உதவி செய்து விட்டாலும் இந்த கொடுமை விஷயத்தில் அவசரப்படாமல் நிதானித்துக் கொண்டிருப்பதில் எல்லா நாடுகள் மீதும் குற்றம் உண்டு. எல்லா முஸ்லிம் நாடுகள் மீது, சவுதி உட்பட எல்லா நாடுகள் மீதும் பாரிய குற்றம், பாரிய விசாரணை உண்டு என்பதை என்ன செய்ய வேண்டும், நாம் புரிந்து